மறுபடியும் வந்து திட்டமிட்ட பட்ட துரோகம் வீழ்த்தப்பட்டு இருக்குமா பாத்தியா இதுக்குதான் என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல 1000 ரூபாய் கொடுத்து அடிமையா மக்களை இழிவுபடுத்து பிஸ்கெட் அடிக்கணும் போல இருக்கியா அவங்க ட்ரோல் பண்ணது கூட நான் பாரு 3 பேர் பாத்துருக்காங்க ஆனா இவங்க பேசுனது எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் பேர் வெளியில நீங்க ஒன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 3 லட்சம் பரவாயில்ல மவனே அடுத்து இந்த வார்த்தையை விட்டோம்னா லைட் அந்த ஓட போடுவான் இந்த அவன் பிஞ்ச பேண்ட்டுக்காரன் ஏதாவது போடுவான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரத்தலபதிக்கு மட்டும் தான் வெறித்தனமான ரசிகர்களை பார்த்திருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்களை பார்த்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியும். இல்ல எது நகைச்சுவைன்னு கேக்குறாங்க. நானு ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. ரொம்ப மனசொடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. ஒரு கலாச்சாரத்தை கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆடினாங்கல்ல, ஆமாங்க. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. ஒரு வீடியோ என்னையே அறியாம எனக்கே தெரியாம வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ, அது என் ஐடியில போஸ்ட் ஆகல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்க? கலையை சுத்தி ஒரு क्वेश्चन கேட்டேன், அதுக்கு தப்பா ரைட்டான்னு பதில் சொல்லல. நான் கலையை தான் வளர்க்கறேன்னு சொல்றீங்க. ஆமா. அடுத்தவங்கள காயப்படுத்தலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல, உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. இந்த புகழ் வழியா தானே அரசியலை நோக்கி நீங்க நகர்ந்திருக்கீங்க. ஆமா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு.